ஹலோ, கேக்குதா? ஹலோ. ஓகே தானே? ஓகே, ஓகே. ஹலோ. ஹலோ, கேக்குதா? ஓகே, ஓகே. கேக்குது. ஓகே. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். ஒவ்வொரு இயர்லயும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் மெயினா வந்திருக்குன்னு இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்டா ஒவ்வொரு இயர்லயுமே மிஸ் ஆகாம வந்துட்டு இருந்த கொஸ்டின் தான் இந்த ஜாப் அனாலிசிஸ் அண்ட் ஜாப் டிசைன். இது ரெண்டுக்குள்ளயும் தான் நாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டும் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த ஜேஏக்குள்ள இன்க்ளூட் ஆகுற ரெண்டும், அப்புறம் ஜேடி. பொதுவா காமனா கம்பெனிஸ்ல ஜேடி அப்படிங்கறத வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்க போன ஃபர்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கான அந்த ஜாப் என்னன்றத வந்து ஒரு டெஸ்கிரிப்ஷன் மாதிரி பண்ணி அதை வந்து உங்களோட பர்சனல் ஃபைல்ல ஆட் பண்ணுவாங்க. ஒழுங்கான ஒரு ஹெச்ஆர் பிராக்டிஸ் உள்ள கம்பெனில இத வந்து கட்டாயமா செய்வாங்க. அதுக்கு சொல்லுவாங்க ஷார்ட்டா ஜேடின்னு சொல்லி. ஸோ இத வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுமே வந்து பார்த்து சிக்னேச்சர் பண்ணி ஃபைல் பண்றது தான் வழக்கம். அதாவது ஒரு சிறந்த மனித வள முகாமைத்துவம் வந்து அந்த கம்பெனில இருந்துச்சுன்னா இத வந்து கட்டாயம் செய்வாங்க. சோ இந்த 4 பாயிண்ட்ஸ் சேர்ந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் மிஸ் ஆகாம வந்துட்டு இருந்துச்சு. இத நீங்க கிளியரா ஸ்டடி பண்ணிட்டு போனாலே எக்ஸாம்ல பாஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அப்படின்னா கிளியரா ஒவ்வொரு பாயிண்ட்டும் சரியா கொடுக்கிற மாதிரி இத பார்த்துட்டு போனாலே நீங்க வந்து 40க்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது அந்த கொஸ்டின் வர பாயிண்ட்ஸை பொறுத்து தான் நீங்க வந்து என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணலான்றது இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுடைய அந்த இயர்ல வந்து இந்த கொஸ்டினை வந்து ஒரு 15 மார்க்ஸோ இல்ல 10 மார்க்ஸுக்கோ மட்டும் கொடுத்துட்டா அவ்வளவுதான். சோ வந்து எதையுமே நம்பி இதுதான் நடக்கும்னு போறதை விட நீங்க எல்லாத்தையுமே 100% நீங்க கவர் பண்ணாதான் உங்களால ஒரு 70% சரி ஸ்கோர் பண்ண முடியும். 100%ன்றது நீங்க எல்லா செஷன் எல்லா லெசன்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது இல்ல. நான் சொல்றது பாஸ் பேப்பர்ஸ், அட்லீஸ்ட் பாஸ் 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் சரி நீங்க வந்து ரிஃபர் பண்ணிட்டு போனா தான் உங்களுக்கான ஸ்கோர் வந்து ஒழுங்கா எடுக்கலாம். ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஜாப்னா என்ன. ஜாப்னா என்னங்கிறது தெரியாம இருக்காது. பட் ஒரு கொஸ்டினா வரும்போது அத ஒரு சின்ன பிரீஃபா என்னது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இது. ஸோ யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் அ ஜாப் தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டாஸ்க், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சோ இந்த ஜாப்ல வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகியிருக்கும், டியூட்டிஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஒவ்வொரு டாஸ்க்ஸ் இருக்கும். இந்த இதுகளை உள்ளடக்குனது தான் வந்து என்னது ஜாப். சோ ஜேஐனா என்னது? The process of analyzing the content of a job. சோ அது வந்து ஜாப்புக்குள்ள உள்ளடங்கினது என்னன்றத வந்து விவரிக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஜேஏ.
So breaking a job, breaking down a job in detail to identify its component parts. So jobs வந்து ஒவ்வொரு துண்டங்களா பிரிச்சு அதுக்குரிய உள்ளடக்கப்படுற பகுதிகளை பார்க்கிறது தான் என்னது job analysis. So job அதாவது JA உள்ள வந்து job description, job specification சொல்லி நாங்க ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்டா நாங்க பார்ப்போம். நீங்க இந்த இத வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு ஷார்ட் மாதிரி கொடுத்தாலே அதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது அப்படியே விடாம இந்த மாதிரி நீங்க பிரிச்சு கொடுத்தாலே உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுக்கும் போது எப்படி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணி கொள்ளலாம்ன்றத வந்து டார்கெட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதாவது ஆட் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய மாதிரி இருக்கும். So next, process of JA. Process of JA ன்னு பார்த்தோம்னா, familiarize with nature and work type of the organization. So இதுல வந்து ஃபர்ஸ்டா நாங்க என்ன செய்யணும், என்ன ஜாப்ட நேச்சர் என்னது, என்ன மாதிரியான ஜாப், ஓகேயா, ஒர்க் டைப் என்னது, அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய ஒர்க் டைப். ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல வந்து கம்பெனிஸ்ல வந்து ஒவ்வொரு மாதிரி, அதாவது ஒவ்வொரு முறையில செய்வாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பர்டிகுலர் கம்பெனியுடைய அந்த கம்பெனில அந்த ஒர்க்கை என்ன மாதிரியா கேரி அவுட் பண்றாங்கன்றத வந்து பார்க்கணும், தெரிந்து கொள்ளணும். அடுத்தது ஐடென்டிஃபை அண்ட் செலக்ட் ஜாப் டு பி அனலைஸ்ட். சோ எந்த ஜாப் வந்து நாங்க அனலைஸ் பண்ண போறோம், எந்த ஜாப்ப வந்து நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் டெவலப் அட் JA இன்ஃபர்மேஷன் ஃபார்மட். அந்த JA ஃபார்மட்ல வந்து நாங்க அதை டெவலப் பண்ணணும். நான் JA ஃபார்மட் ஒன்னு எக்ஸாம்பிள் ஆட் பண்றேன், அதை நீங்க பாருங்க. சோ அதுல இருந்து ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு சரியான HR பிராக்டிஸ் இருக்க கம்பெனில நீங்க போறீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்மட் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. அத வந்து உங்க பர்சனல் ஃபைல்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்க இருக்க வரைக்குமே அல்லது நீங்க ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு டெசிக்னேஷனுக்கு போகும்போது அந்த JA வந்து இல்லாட்டி JD வந்து மாறும், சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுற டைமும் அதை சேஞ்ச் பண்ணி அதை சைன் எடுத்து அதையும் உங்க பர்சனல் ஃபைல்ல ஆட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க ரிசைன் பண்ணாலுமே இயர் கணக்கா வந்து, அதாவது ஒரு பர்சனல் ஃபைல் வந்து 7 இயர்ஸ்க்கு அப்படியே இருக்கணும், இப்ப 10 இயர்ஸ்க்கு அப்படியே வச்சிருப்பாங்க. சோ அது அப்படியே வந்து இருக்கும், உங்க ஃபைல்லயே இருக்கும். நீங்க வந்து ரிசைன் பண்ணும் போது வந்து இந்த JD உங்களுக்கு ஆட் பண்ணி சர்வீஸ் லெட்டர் எடுக்கணுமா இருந்தா அதுல உள்ள JD இருக்கிற அந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி சர்வீஸ் லெட்டர்ல கொடுப்பாங்க. சோ இதுக்காக வந்து இது மெயினா யூஸ் ஆகும். அண்ட் collect information or data, apply job analysis information data, evaluate job analysis process, feedback. So இத வந்து நீங்க கொடுத்துட்டு பாயிண்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்டு சும்மா ஜஸ்ட் நான் வந்து ஒவ்வொரு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சின்ன சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். இத வந்து அவ்வளோ பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி உங்களுக்கு வராது. அப்படி வந்தா நீங்க வந்து பார்க்கணும் இத்தனை பாயிண்ட்ஸ்ல வருதுன்னு. ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க வந்து 3-4 பக்கத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனா டோட்டலா வேஸ்ட் ஆகிரும், நிறைய இருந்துன்னு மார்க்ஸ் வரல அப்படின்ற இதுக்கான ரீசன் வந்து இதுதான். பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் என்னன்னு பார்க்காம
சும்மா அப்படியே எழுதிட்டு போறது. சோ அடுத்தது பாப்போம். நான் சொன்னேன் இல்லையா ஜேடி இந்த ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் ஜாப் அனலைசிஸ்ல ரெண்டா டிவைட் பண்றது. இந்த ஜேடில என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜேடிய பொறுத்த வரைக்கும் ஜாப் டைட்டில், ஜாப் லொகேஷன், ஜாப் சம்மரி, ரிப்போர்ட்டிங் யாருக்கு ரிப்போர்ட் பண்றோம். சோ அது வந்து சம்டைம்ஸ் 2 பேர் இருப்பாங்க ரிப்போர்ட்டிங் பர்சன் நம்பர் 1 நம்பர் 2ன்னு சில நேரம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அல்லது வந்து சப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இன்க்ளூட் பண்ணுவாங்க. சோ இல்லாட்டி இம்மீடியேட் ரிப்போர்ட்டிங் பர்சன் இருக்கும். சோ சிலதுல வந்து ஒரே ஒருத்தரை மட்டும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அடுத்து ஒர்க்கிங் கண்டிஷன். சோ என்ன மாதிரியான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது ஜாப் டியூட்டிஸ், மெஷின்ஸ் டு பி யூஸ்ட், ஹசார்ட்ஸ். ஸோ ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது வந்து என்ன வரும்னு சொன்னா குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ், எமோஷனல் கேரக்டர்ஸ், சென்சரி டிமாண்ட்ஸ். நீங்க வந்து இதுல உள்ள எல்லாமே அட் ஆகி இருக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. சோ ஜேடில வந்து இது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கும். பட் இந்த மெஷின்ஸ் டு பி யூஸ்ட் இது வந்து பெருசா நீங்க இப்ப வந்து ஆபீஸ் சைட் போறீங்கன்னு சொன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபேக்டரி ஆபீஸ் அப்படின்ற ஒரு என்வைரோன்மெண்ட்குள்ள நீங்க வந்து ஃபேக்டரி சைட் போக போறீங்கன்னு சொல்லும் போது இந்த மெஷின்ஸ் யூஸ் பண்றது அப்படி இருக்கும். ஐடிலயுமே கூட உங்களுக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சம்டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க ஜேடில. அப்படி இல்லாட்டி சில ஜேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். அதாவது ஜாப் டைட்டில், ஜாப் லொகேஷன், ஜாப் சம்மரி, ரிப்போர்ட்டிங் பர்சன் இருக்கும், டியூட்டிஸ் இருக்கும், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த மெஷின்ஸ் ஹசார்ட்ஸ்ன்றது வந்து பெருசா இன்க்ளூட் பண்ணி சில கம்பெனிஸ்ல இன்க்ளூட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அண்ட் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எப்படியுமே குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அதுகள் இருக்கும். ட்ரைனிங்ன்றது சம்டைம்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஸ்கில்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கட்டாயம் இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை விட இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த சோர்ஸை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அப்படியே எடுக்கலாம்னு நான் சொல்லல, இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். கிளியர் ஒரு நாலேஜை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாப் அனலைசிஸ். ஸோ என்ன இம்பார்ட்டன்ட், இது எதுக்காக நாங்க வந்து யூஸ் பண்றோம்? உங்களோட ஸ்டடி பேக்ரவுண்ட்ல வந்து கொடுத்திருக்கத ஃபர்ஸ்டா பார்ப்போம். It is the central or focal point that branches out to the other human resource management functions. For instance, job analysis JA provides information related to decisions on recruitment and selection, training, performance appraisal, career management, management development, job evaluation, and pay structure issues in an organization. As the foregoing discussion shows, job analysis plays a central role in human resource management. இது வந்து உங்களோட ஸ்டடி பேக்ரவுண்ட்ல கொடுத்திருந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது எதுக்காக இது இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் பேசிக்கான விஷயம். இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட், ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, செலக்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா எப்படி ட்ரைனிங் கொடுக்கலான்றதுக்கு. ஏன்னா என்ன ஜாப் பண்ற அடிப்படையில தான் ட்ரைனிங் ப்ரொவைட் ஆக போகுது. சிலன்னு இல்ல, காமன் ட்ரைனிங் எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அது என்ன மாதிரியான ட்ரைனிங்? கம்பெனி பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்குமே காமனான ட்ரைனிங். பட்
நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது ஜாப் ரிலேட்டட் ட்ரைனிங்னு வரும்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆல் லெவல் வைஸ் டாப் லெவல் மிடில் லெவல் லோவர் லெவல் ஸோ அந்த மாதிரி வைஸ் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஜேஏ ஜேடி இதுகள் பிகாஸ் இதுல இன்க்ளூட் ஆகியிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க் டைப் அண்ட் ஸ்கில்ஸ் நாலேஜஸ் எல்லாம் அடிப்படையா வச்சு தான் ட்ரைனிங்கை கிரியேட் பண்ண முடியும் அண்ட் அதுக்கு ட்ரைனிங்க்கு உள்ள இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுமே இத அடிப்படையா வச்சுதான் போகும் இதோட எது ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அதாவது மேட்ச் ஆகும் மிஸ்மேட்ச் ஆனா அந்த சிவி ரிஜெக்ட் ஆகும் which means skills experience knowledge so next அப்புறமா உள்ளது செலெக்ஷன்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெயினா டார்கெட் ஆகும் and then தான் ட்ரைனிங் ஆஃப்டர் தட் தான் வருது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறது வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து இந்த ஜேஏ தான் ஸோ இப்ப பார்ப்போம் recruitment and selection. Without conducting a job analysis first, recruiters can end up attracting the wrong candidate, hiring the wrong person for job. Hiring the wrong candidates can be costly, time consuming, and overall frustrating to deal with. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து மிஸ் ஆகுச்சுன்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்து ராங் பர்சனை ரெக்ரூட் பண்ண வேண்டியதா இருக்கும் ராங் பர்சனை ரெக்ரூட் பண்றதுனால என்ன நடக்கும் டைமும் வேஸ்ட் ஆகும் மணியும் எப்படி மணி வேஸ்ட் ஆகும்னு கேட்டா நாங்க அட்வர்டைஸ் கொடுக்கறதுக்கு பே பண்ணிருப்போம் சம்டைம்ஸ் கம்பெனி வெப்சைட் இல்லாம டாப் ஜாப்ஸ் இந்த மாதிரியான அவுட் சோர்ஸ்ல இருந்து நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போது அதுக்கான காஸ்ட் வந்து வேஸ்டா போகும் ஸோ இந்த மாதிரி விஷயம் அதாவது டைமும் வேஸ்டா போகும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி நாங்க சரியான ஒரு கேண்டிடேட்டை வந்து ரெக்ரூட் பண்ணாம செலக்ட் பண்ணாம விட்டோம்னு சொன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அந்த பர்சனுக்கு நாங்க ட்ரெயின் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப அதிகமாவே ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கும் ஏன்னா பேசிக் கூட இல்லாம நாங்க ஒரு ராங் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டோம் வேற ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தரை எடுத்து போட்டுட்டோம் சப்போஸ் வேற ஃபீல்ட்ல இருந்து எடுத்து போட்டாலுமே அந்த நாலேஜ் இருந்தா கூட பரவாயில்ல அப்படியும் இல்லாம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்துல இதுக்கான ட்ரைனிங் காஸ்டும் கூடும் இப்ப பாருங்க இந்த ட்ரைனிங்னு வரும்போது நாங்க சரியான பர்சனை எடுத்தா ட்ரைனிங்கான காஸ்டும் வந்து குறைவா இருக்கும் அண்ட் ஈஸியா அவங்க வந்து அதை உள்வாங்கிக் கொள்வாங்க சோ இதுக்கான செலவு இருக்காது இந்த மாதிரியான விஷயம் வந்து எப்ப பாதிக்குதுன்னு சொன்னா நாங்க ஃபர்ஸ்டாவே இந்த ஜேஇ ஜேடி எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாம விட்டா இந்த மாதிரியான விஷயம் பாதிக்கும் இன்னொன்னு என்ன ஆகும் லேபர் டர்ன் ஓவர் கூட வரும் ஏன் ராங் பர்சனை நாங்க வந்து ரெக்ரூட் பண்ணும் போது அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைஞ்சு ஏன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையுது அவங்களுக்கான நாலேஜ் இல்லை அந்த பர்டிகுலர் ஜாப்ல நாலேஜ் இல்லாம போனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்னத்தான் வந்து கம்பெனி சைட்ல இருந்து அவங்களுக்கான மோட்டிவேட்டை நாங்க கொடுத்தாலும் அவங்க மோட்டிவேட் ஆக மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ என்ன நடக்கும் மோட்டிவேஷன் குறையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையும் இந்த பிளேஸ்ல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம போகும் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயமும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம் இங்க வந்து ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட்ல தான் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து லேபர் டர்ன் ஓவர் வரைக்கும் எல்லாமே இன்டர் கனெக்டட்ல தான் இருக்கு பிகாஸ் ஒன்னு வந்து எரர் ஆகி ஸ்டாப் ஆனா கூட இன்னொன்னு அங்க வந்து எஃபெக்ட் ஆகும் இப்ப நான் இதுல சொன்ன மாதிரி உங்களுடைய ஜேஏ அதாவது ஜேஏ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ஸ்பெசிபிகேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்பிளேஸ் ஆகுற பட்சத்துல
ரெக்ரூட்மெண்ட்டுமே வந்து மிஸ்பிளேஸ் ஆகும், செலெக்ஷன் தப்பாகும், ராங் பர்சன் எடுத்து நெக்ஸ்டா ட்ரைனிங் தப்பாகும். ஸோ இதுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் இப்ப சொன்னது எல்லாத்தையுமே நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். அதோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும்னா எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளையும் ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன நடக்கும், ஈஸியா ஸ்கோர் வரும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, பக்கம் பக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, பட் மெயினான பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், ஜாப் அனலைசிஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன், ஹையரிங், அட்ராக்ட் பண்றது, ட்ரெயின் பண்றது, இதுகள் எல்லாம் இந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு சும்மா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனீங்கன்னா வருவாங்க, நிப்பாங்க, பிடிக்காது, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனீங்கன்னா மார்க்ஸ் வந்து ஹெட் ஆகாது. சோ மெயின் பாயிண்ட்ஸ வந்து டார்கெட் பண்ணுங்க. அந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணும் பொழுது ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், எக்ஸாம்பிளையும் ஆட் பண்ணுங்க. கேக்குறாங்களோ இல்லையோ ஒரு ஸ்மால் பிரீஃப் எக்ஸாம்பிள வந்து ஆட் பண்ணியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது இன்னுமே பெட்டரா இருக்கும் ஸ்கோர் பண்றதுக்கு. And job evaluation. Job analysis is a process which determines job requirement, while job evaluation knows the value of a job in relation to other jobs. So இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜாப் எவல்யூவேஷன், ஜாப் அனாலிசிஸ் இருக்கும் பொழுது பட்சத்துல தான் வந்து வேல்யூ ஆஃப் அ ஜாப்புக்கான அந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அண்ட் பே ஸ்ட்ரக்சருக்கும் வந்து ஜேடி முக்கியம். அந்த ஜேடியில உள்ளதை வச்சுதான் என்ன மாதிரியான நாலேஜ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்றத பார்த்துதான் பே ஸ்ட்ரக்சரும் வந்து டிபெண்ட் ஆகும். மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட், கரியர் மேனேஜ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் 2 தடவை வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிடுங்க. சோ இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து என்னது, இந்த ஜேஏ. சோ ஜேஏட இம்பார்ட்டன்ஸை கேட்டா நீங்க ஈஸியா நிறையவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். ஓகே, JD. Job description includes basic job-related data that is useful to advertise a specific job and attract a pool of talent. So, இந்த JDங்கிறது வந்து என்னது, ஜாப் ரிலேட்டடான டேட்டாவை வந்து இன்க்ளூட் பண்ணும், அதாவது பேசிக் டேட்டாஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும், அட்வர்டைசர் ஸ்பெசிபிக் ஜாப். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற போது இந்த ஜேடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன மாதிரியான ஜாப்ங்கிறது இருந்து என்ன மாதிரியாக அதுக்கான தேவைகள் இருக்குதுங்கிற எல்லா விஷயமும் இன்க்ளூட் ஆகியிருக்கும் என்னத்துல, ஜேடில. ஸோ இது வந்து இன்ஃபார்ம் பொட்டன்ஷியல் அப்ளிகன்ட்ஸ் அபவுட் தி ஜாப். ஸோ ஜாப்பை பத்தி வந்து கேண்டிடேட், அதாவது அப்ளை பண்றவங்க, அதாவது வேலை தேடி அப்ளை பண்ணும் போது அவங்களுக்கு அந்த ஜாப்பை பத்தின தெளிவான ஒரு புரிந்துணர்வு தகவலை வந்து தரதுக்கு வந்து தான் இந்த ஜேடி வந்து யூஸ் ஆகுது. இன்னொன்னு, ஜெனரேட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு பர்சனல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ரிக்ரூட்மெண்ட், provide the basis for employment contract and setting objectives. So எதுக்காக வந்து இந்த ஜாப் இந்த அதாவது ஸ்பெசிபிக் ஜாப் ரோல் அண்ட் வந்து என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் டைப் இது. இப்ப வந்து ரிமோட் ஜாப்ங்கிறது காமனா எல்லா பிளேசஸ்லயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு. ஸோ அந்த மாதிரி இது ஹைபிரிட்டா, ரிமோட் ஜாப்பா, பார்ட் டைம் ஜாப்பா, ஃபுல் டைம் ஜாப்பா, பெர்மனன்ட், என்ன மாதிரியான டைப்ன்றத வந்து தெளிவா சொல்றதுக்கு, டிஃபைன் த ஜாப்ஸ் பிளேஸ் இன் த ஆர்கனைசேஷன்.
ஸோ அந்த ஜாப்புக்கான பிளேஸ் என்னது அந்த ஆர்கனைசேஷன்ல, இன்னொன்னு வந்து லொகேஷன் என்னதுன்றதையும் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணும். கிளாரிஃபை த கன்ட்ரிபியூஷன் the job makes to organizational objectives, provide the basis for job evaluation and job grading. ஸோ இதுதான் ஜேடி உடைய ஒரு பிரீஃபான ஒரு விஷயம். ஜேடில என்னத்தை நாங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. So, job specification அல்லது person specification சொல்லுவாங்க, இல்லது employee specification சொல்லுவாங்க. A job specification is a written statement of educational qualifications, specific qualities, level of experience, physical, emotional, technical, and communication skills required to perform a job, responsibilities involved in a job, and other unusual sensory demands. So இதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முதல்ல. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அதாவது இந்த எம்ப்ளாயி ஸ்பெசிபிகேஷன் வந்து என்னத்தை இன்க்ளூட் பண்ணி இருக்கும்ன்றது. ஓகே, இப்ப பார்ப்போம் importance of job analysis in recruitment. ரெக்ரூட்மெண்ட்ல இது வந்து ஒரு தனியான ஒரு கொஸ்டினாவே வந்துருந்துச்சு. ஸோ அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தா, job analysis provides a detailed understanding of the skills. நான் இதுவுமே உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப கொஞ்சம் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ல வந்து இது செல்வாக்கு செலுத்துதுன்னு நான் சொல்லியிருந்தேன். Understanding of the skills, qualifications, and attributes required for a specific job. This prescience is invaluable during the recruitment process, as it allows employers to tailor job postings, attracting candidates who possess the exact qualities needed for success in the role. This targeted approach enhances the efficiency of the hiring process and increases the likelihood of finding the right candidate. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும், என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுங்கிறத வந்து ஃபர்ஸ்டா ஒரு அப்ளிகண்ட் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தெரியும் போதே ஃபர்ஸ்டா வந்து நாங்க அப்ளை பண்ணலாமா இல்லையான்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இது வந்து ரெண்டு பக்கமுமே, கேண்டிடேட்ஸ்க்கும் சரி எம்ப்ளாயர்ஸ்க்கும் சரி என்ன நடக்கும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்க ராங்கா அப்ளை பண்ணி அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணுவோம், எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் அதாவது ஸ்கில்ஸ் வந்து மெச் ஆகலாட்டியும் குவாலிஃபிகேஷன்ஸ் மெச் ஆகலாட்டியும் போயிட்டு நாங்க அப்ளை பண்ணும் போது என்ன நடக்குது, சம்டைம்ஸ் செலக்ட் ஆகணும்னு சொன்னா நமக்கும் டைம் வேஸ்ட். சப்போஸ் இன்டர்வியூ டைம்ல வந்து ஃப்ராங்காவே தெரியும், ஓப்பனாவே தெரியும் நமக்கு சூட்டபிளான பொசிஷன் இல்லைன்றப்போ நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ நமக்கும் டைம் வேஸ்ட் அண்ட் ட்ராவல் பண்ணும் போது டிரான்ஸ்போர்ட்டுமே வேஸ்ட் ஆக போயிடும். ஸோ இதுக்கு என்ன நாங்க பார்க்கணும், முக்கியமா ஒழுங்கா குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன தேவைப்படுறதுன்றத பார்த்து நாங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது ரெக்ரூட்டர்ஸுமே வந்து சிவிய வந்து ஸ்கிரீன் பண்ணி சரியான முறையில மேட்ச் பண்ணி வந்து நாங்க எடுக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து போஸ்ட் பண்ணும் போது அட்ராக்ட் பண்ணணும் கேண்டிடேட்ஸ். ஸோ அதுக்கேத்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணி குவாலிட்டியோடைய சரியான குவாலிட்டிஸ்ல வந்து நாங்க கொடுக்கும் போது குவாலிட்டி சரியான குவாலிட்டியில வந்து அவுட்புட் எப்படி அவுட்புட் கிடைக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி கேண்டிடேட் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நாங்க இத
ஜாப் அனலிஸ்ட வந்து முக்கியமா வந்து பார்க்கணும். மெயினாவே ரைட் கேண்டிடேட்டை ஹையர் பண்றதுலதான் இருக்கு. சோ அப்படி ஒரு விஷயம் வந்து சரியா நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அடுத்த ப்ராசஸ் எல்லாம் சரியா நடக்கும். இத வந்து நான் வந்து இதுக்கு முதவே மேல உள்ள டாபிக்லயே கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரியான சாம்பிள் தான் இது. சோ ஃபர்ஸ்டா வந்து ஜாப் டைட்டில் கொடுப்போம், என்ன ஜாப்ன்றது. சோ இது வந்து HR மேனேஜர் ஓ எக்ஸிகியூட்டிவ் ஓ IT அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் வாட் எவர் இட். ஸோ அதை மென்ஷன் பண்ணுவோம். கிளாசிஃபிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் எம்ப்ளாயியா, பார்ட் டைமா, ரிமோட்டா, ஹைப்ரிட்டா, அண்ட் டிபார்ட்மெண்ட் HR, IT, அக்கவுண்டிங், ஃபைனான்ஸ், லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் விஷயங்கள். ஸோ லொக்கேஷன் எங்க, கொலம்போ ஃபார் எக்ஸாம்பிள், கொலம்போ 1 to 15ல இருந்து அந்த மாதிரி. ஸோ அண்ட் பே கிரேட் என்ன மாதிரி, பே கிரேட்ன்றது வந்து பெருசா இன்க்ளூட் ஆகி இருக்காது, அது வேற மாதிரி இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து சம்டைம்ஸ் நம்பர் பேர்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஜாப் ரெக்வயர்மெண்ட்ஸ்ல வந்து சம்மரி ஆஃப் த பொசிஷன், என்ன மாதிரியான பொசிஷன் இது, என்ன மாதிரியா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்றத வந்து சும்மா சின்னதா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பாங்க. அண்ட் ஜாப் டியூட்டிஸ் வந்து நீங்க ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பார்த்தாலே விளங்கும் என்னென்ன மாதிரியான ஜாப் டியூட்டிஸ்னு இருக்கும். கலெக்டிங் டேட்டாஸ்னு இருக்கும், மெயின்டைனிங் ஃபைல்ஸ் ஆர் ரெக்கார்ட் கீப்பிங், பர்சனல் ஃபைல் மெயின்டைனிங். So HR இருந்தா recruitment process, screening, shortlisting, personal file management, and EPF, ETF maintaining வரலாம். B card, ABH form process பண்றது. ஸோ இந்த மாதிரி ஜாப் டியூட்டிஸ் இருக்கும். ஸ்கில்ஸ்ங்கிறது சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், ஐடின்னு சொன்னா அதுல என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைன்றது, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி. ஸோ ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் பர்சன் இருக்கும், அல்லது வந்து உங்களுக்கான செயின் ஹைரார்கியே கொடுத்திருப்பாங்க, என்ன மாதிரியான ரிப்போர்ட்டிங் ஹைரார்கி வந்து போகுதுங்கிறது. அதாவது நீங்க ரிப்போர்ட் பண்ணுறது, உங்களோட சீனியர் ரிப்போர்ட் பண்றது, இமீடியட் சீனியர் இருக்காங்களா, அல்லது வந்து டிரெக்ட் சீனியர், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆட் ஆகும். எம்ப்ளாயி ரெக்வயர்மெண்ட்ஸ், எஜுகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ அடுத்தது வந்து இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனலா கொடுத்துருப்பாங்க. ஓகே, conducting a job analysis. Conducting a job analysis. So process of collecting information. நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, எதுக்காக இதை செய்யறோன்றது, எப்படி இதை செய்யலாம், எங்க இருந்து இன்ஃபர்மேஷனை கெதர் பண்றோம். இதுல வந்து சோர்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா, இது வந்து எதுல இருந்து எடுக்கிறோம், என்ன மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்றோம்ன்றத பார்ப்போம். செகண்டரி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பிரைமரி டாக்குமெண்ட்ஸ், இது ட்ரைனிங் மேனுவல்ஸ்ல இருந்தும் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் மேனுவல்ஸ்ல இருந்தும் வந்து இதை நாங்க எடுக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா,
interviews, questionnaire and card collection, critical incident. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்டா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா எப்படி ஃபேஸ் பண்றதுன்றத பார்த்துப்போம். And primary sources: interviewing job holder, interviewing immediate manager and subordinate, consulting corporate head office, observation of the job holder. So வந்து இந்த இவங்க வந்து எல்லாரும் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ வந்து ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இவங்க கிட்ட இருக்கு, இது எல்லாமே வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். டிரெக்டா போய் கேட்டு அவங்க கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கொள்ளலாம், அல்லது அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம். சோ இது வந்து என்னவா இருக்கும், நமக்கு ஒரு வெலிடான ஒரு டேட்டாவா இருக்கும் ஆட் பண்றதுக்கு. பிகாஸ் நாங்க பிரைமரி சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம், டிரெக்டாவே கலெக்ட் பண்றோம். அது ஒண்ணு கார்ட் கலெக்ஷன் மூலமா இல்லாட்டி கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மூலமா கூட இருக்கலாம். கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்றது வந்து அப்சர்வேஷன் பண்றது மூலமா வந்து நாங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது ஒருத்தங்க வந்து ஒர்க் பண்ணி ஜாப் ஹோல்டர்ன்றது வந்து அந்த பெர்டிகுலர், இப்ப நாங்க ஐடி அசிஸ்டன்ட்னு சொல்லுவோமே, அதுக்கான ஜேஏ வந்து நாங்க கிரியேட் பண்ணும் போது அந்த ஒரு ஐடி அசிஸ்டண்ட வந்து நாங்க அப்சர்வ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதாவது அவங்க எப்படியாக அவங்களுடைய ஜாப்ப பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்னென்ன டாஸ்க்ஸ அவங்க செய்யறாங்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து அப்சர்வ் பண்ணி வந்து கொடுக்கறது இருக்கு. அடுத்தது வந்து நாங்க செகண்டரி டாக்குமெண்ட்னு சொல்லும் போது ட்ரைனிங் மேனுவல்ஸ், அதாவது இருக்கிற விஷயங்கள் வந்து பேப்பர் ஒர்க்ஸ் மூலமா இருக்கிற ஒரு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த வச்சே வந்து நாங்க திருப்பி அதை வந்து கெதர் பண்றோம். இதை வந்து கொஸ்டினர் இன்டர்வியூஸ் மூலமா எல்லாம் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க எடுத்துக்கொள்ளலாம், அதாவது கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதுதான் செகண்டரி டேட்டாஸ். ஸோ இது வந்து நீங்க எழுதும் பொழுது பாயிண்ட் ஃபார்ம்ல தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ஓகே. இப்ப நான் சொன்னதை வச்சு இப்ப இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நீங்க என்ன டெசிக்னேஷன் பொசிஷன், ஐடி அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஹெச்ஆர் மேனேஜர், அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு அதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். ஸோ அப்ப வந்து மார்க்ஸ் வந்து கெதர் ஆகும். அண்ட் பட் இந்த மாதிரி கண்டக்டிங் ஜேங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாயிண்ட்ஸுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் இந்த முறை. பட் நீங்க வந்து கிளியரான ஐடியா எடுத்துட்டு போங்க. அதோட சேர்த்து ஒரு கொஸ்டினா கூட கொடுக்கலாம், அதாவது இம்பார்ட்டன்ஸோட சேர்த்து என்ன மாதிரியா வந்து அந்த இதை கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஜேஏக்கான எக்ஸாம்பிள். நான் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொல்லிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். பட் இதை வந்து நாங்க தனியா பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து தனியா பார்ப்போம். இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கும் போது JA might reveal that a digital marketing specialist needs to have knowledge of social media marketing and data analytics. From this information, recruiters can attract potential candidates by crafting job postings that specially highlight these required skills. So, அதாவது இந்த விஷயம் தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த, அதாவது விளக்கம் கொடுக்கிறோம் இல்லையா, அந்த விளக்கத்தை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதுல இருந்து ஒரு டெசிக்னேஷனை பிக் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான இந்த நாலேஜஸ் தேவைன்றதை எடுத்து அதுக்கேத்த மாதிரி நாங்க போஸ்ட் கிராஃப்ட் பண்றோங்கிறத சொல்றது ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அப்படி இல்ல இன்னும் வந்து எக்ஸாம்பிளோடைய குவாலிட்டி கூடவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, பிக் அவுட் த பர்டிகுலர் கம்பெனி அல்லது நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியே பிக் பண்ணுங்க.
இப்ப வந்து நாங்க ஒரு பேங்க் செக்டர் எடுத்தா அந்த பேங்க்ல வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எடுங்க அல்லது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எடுங்க. இப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எடுத்தா நாங்க ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் தேடுறோம். இந்த ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில்ஸை விட வெரிஃபிகேஷன் அதை விட அதிகமா இருக்கணும். ஸ்கிரீனிங் அதிகமா இருக்கணும். சோ இது அதிகமா இருக்கணும்ன்ற பொழுது நாங்க இந்த 3 விஷயத்தையும் வந்து மெயினா ஹைலைட். இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த 3 விஷயத்தையும் வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டி நாங்க போஸ்டர் கிராஃப்ட் பண்ணி செய்யறோம். இததான் ஜேஏக்கான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஐடென்டிஃபைங் பாருங்க, ஐடென்டிஃபைங் தி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் அ பர்டிகுலர் ஜாப். இந்த மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க இயலாதா? ஈஸியா கொடுக்க இயலாதா? ஈஸியா செய்யலாம். சோ இந்த மார்க்ஸ விட்டுறதுங்கிறது ஒரு அநியாயமான வேலை. ஜாப் டிசைன்னா என்னது? சரி, ஜாப் டிசைனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஏரியா சேல்ஸ் மேனேஜரை எடுப்போம். அவருக்கு எப்படி ஜாப் டிசைன் பண்ணுறதுன்னு சொன்னா, onboarding of the area sales manager, overview of the company and the role, training and development of the area sales manager, assignment of mentor and senior manager to guide the area sales manager to do the job properly and address the concerns. As per the performance, job enrichment can be implemented. Ability for the area sales manager to choose career path after 2 years of good performance. Constant review of the sales approach taken by the company and alignment with the overall strategy to keep the job relevant. இப்ப இந்த ஜாப் டிசைன் என்ன மாதிரி இருக்கு? கிட்டத்தட்ட சேமா இருக்கு. பட் ஜாப் டிசைன்றது என்னன்னா, ஓவராலாவே வந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து இவரை வந்து இப்படிதான் ஒன்போர்டிங் பண்ணணும். ஒன்போர்டிங் பண்றதுக்கான ப்ராசஸ். அதாவது ஒன்போர்டிங்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டே வரும்போது அவங்களை எப்படி நாங்க எடுக்கிறோம். ஒன்போர்டிங்ல வந்து அவங்கள வெல்கம் பண்றதுமே வரும். வெல்கம் பண்ணி அவங்களுக்கான அசட்ஸ கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜர்ன்றப்போ லெப்ஸ் கொடுப்பாங்க, சிம்ஸ் கொடுப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஃபியூவல் கார்டா இருக்கட்டும் அல்லது வெஹிக்கிள் சம் கம்பெனிஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அண்ட் அப்போதான் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான பென், சம் கம்பெனிஸ்ல மக்ஸ், பாட்டில்ஸ் அண்ட் டயரி, நோட் பேட், ஸோ இதுகளெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சி அண்ட் பஞ்சர்ஸ், ஸ்டேப்லர் மெஷின், இதெல்லாம் கொடுத்து ஒன்போர்ட் பண்ணி ஓரியன்டேஷனும் வச்சு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன நடக்கும், அவங்களுக்கான ஒன்போர்டிங் இந்த மாதிரி நடக்கும். சில கம்பெனிஸ்ல போனோடனே வந்து ஏபிஹெச், அதாவது பி கார்டுன்ற ஒன்று எடுக்கிறதுக்கான அந்த ஏபிஹெச் கார்டு வந்து ஃபில் பண்ண கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும், ஒன்போர்டிங்கா எப்படி நடக்குங்கிறது, அதாவது இந்த ஏரியா சேல்ஸ் மேனேஜருக்கு எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் கம்பெனி பத்தின ஓவர் வியூ எப்படி கொடுக்கணும், ஜாப் ரோலுக்கு பத்தின வியூ எப்படி கொடுக்கணும், அண்ட் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர்ஸ் வந்து என்ன மாதிரியா வந்து அவங்கள கைட் பண்ணணும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு அங்கிட்டு உள்ள அவங்களோட ஜாப் என்ரிச்மெண்ட்டை வந்து என்ன மாதிரி கொண்டு போகணும். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான அவங்களுக்கு உள்ள கெரியர் பாத், அதாவது அவங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் என்ன மாதிரி இருக்கணும், இதுகளெல்லாம் பிளான் பண்றதுதான் ஜாப் டிசைன். இப்ப சம்டைம்ஸ் நாங்க ஒரு இன்டர்ன் எடுக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கெரியர் பாத் அதுக்குள்ள இருக்காது. பிகாஸ் அங்க இன்டர்னுக்கான பொசிஷன் மட்டும்தான் வேக்கண்டா இருக்கும். அந்த ஒரு 6 months பீரியட் அல்லது 1 year பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேக்கண்ட் வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது அசிஸ்டன்ட் லெவலுக்கான பொசிஷன் அங்க இருக்காதுன்னு சொன்னா அங்க ஒரு கெரியர் பாத் இல்ல. அந்த ஜாப் டிசைனை வந்து முன்கூட்டியே அவங்க டிசைன் பண்ணி வச்சிருவாங்க.
அப்படி டிசைன் பண்ணாம ஒரு HR இன்டர்ன் எடுத்து அவங்களுக்கு ஹோப் கொடுத்து அங்க வரும் பொழுது அந்த கேரியர் பாத் இல்லைன்னு சொன்னா டிசப்பாயின்மெண்ட், ஜாப் டிசாட்டிஸ்பேக்ஷன் மட்டும் இல்லாம கம்பெனிக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும். சோ அந்த ஜாப் டிசைன் எல்லாம் சரியா பண்ணாதான் கம்பெனியவே சரியா ரன் பண்ண முடியும். ஓகேயா? நான் நான் வந்து கிளியரா உங்களுக்கு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ஜேஏனா என்ன, ஜேடினா என்ன, ஜாப் டிசைன்னா என்ன. ஜாப் டிசைன்ன்றது என்னது, அது வந்து வேற. அது வந்து ஃபுல் ஜாப்புமே வந்து எந்த லெவல்ல எந்த நெக்ஸ்ட் லெவல நோக்கி போய்கிட்டு இருக்குன்ற எல்லா இதையுமே டிசைன் பண்றதுதான் வந்து என்னது ஜாப் டிசைன்ன்றது. ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து வேற, ஸ்பெசிபிகேஷன்ன்றது வேற. இந்த ஜாப் டெஸ்கிரிப்ஷனும் ஸ்பெசிபிகேஷனும் என்னது, ஜாப் அனலைசிஸ்க்கு ரெண்டு பகுதிகள். ஓகே, சோ ஜாப் டிசைன்ன்றது வேற. கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல, கிளியராவே இருக்கலாம். இதுல கன்ஃபியூஸ் பண்ண இதுல ஒண்ணும் இல்லை. சோ ஜாப் டிசைன், இட்ஸ் a function of arranging tasks. இப்ப வந்து இந்த இந்த சென்டென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து என்ன என்ன டாஸ்க் இருக்குன்றது சொல்லுறது. பட் ஜாப் டிசைன் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ வந்து டாஸ்க்ஸ வந்து அரேஞ்ச் பண்றது. என்ன மாதிரியா வந்து டாஸ்க நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறோம், என்ன மாதிரி அதை பிளான் பண்ண போறோம். So arranging tasks, duties and responsibilities into an organizational unit of work for the purpose of accomplishing a certain objectives. Job design is very important because this is the process which makes sure that the job remains updated and is relevant to the employee. The main objective here is to reduce dissatisfaction. நான் சொன்னேன் இல்லையா, டிசாட்டிஸ்பேக்ஷனை வந்து ரிடியூஸ் பண்ணணும்னு. என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லியிருப்பேன்? அதாவது நாங்க ஒரு இன்டர்னை எடுக்கிறோம், அந்த இன்டர்னுக்கு அடுத்த கெரியர் பாத் அங்க இல்லைங்கிறத கிளியரா டிசைன் பண்ணி வைக்கலாட்டி என்ன நடக்கும், அவங்களுக்கு ஹோப் கொடுத்து இன்டர்னுக்கு அடுத்த ஜாப் சாரி அதாவது HR அசிஸ்டன்ட்ன்ற ஒரு பொசிஷன் இருக்கு, அல்லது எக்ஸிகியூட்டிவ் லெவலுக்கு நீங்க போகலாம், அல்லது ஐடியா இருக்கட்டும். ஐடி இப்ப நிறைய இதுல வந்து ஃபேக்டரிஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து இன்டர்னா வரவங்க இப்ப ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரியில குறைவு. அதனால ஃபுட் ஃபேக்டரிஸ், நான் சொல்றது ஃபுட் டெக்னாலஜின்ற வந்து ரேரான ஒரு விஷயம். சோ குறைவு. சோ அங்க வந்து இன்டர்னா போறவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும், நாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அங்கேயே கேரியர் பார்த்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி போகலான்னு. பட் அந்த ஒரு ஜாப் டிசைன் அந்த பர்டிகுலர் கம்பெனில இல்லைன்னு சொன்னா அதை கிளியரா வந்து மென்ஷன் பண்ணி ஜாப்பை டிசைன் பண்ணி வைக்கலாட்டி, இல்ல நாங்க வந்து இன்டர்னா எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு வேக்கன்ட் ஆன ஒரு பொசிஷனை வந்து நாங்க ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சு மட்டுமே வந்து நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணும் பொழுது, கடைசியா அந்த 6 months கம்ப்ளீட் ஆகும் பொழுது உங்களுக்கு அதுக்கான வந்து என்ன சொல்றது காஸ்ட் வந்து அவங்க கம்பெனிக்கு இல்ல, நீங்க வந்து அவங்கள வச்சிருக்க முடியாதுன்னா என்ன நடக்கும், டிசாட்டிஸ்பேக்ஷன் தான் நடக்கும். ஸோ டிசாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் போது கம்பெனிக்கு அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது கிளியரா டிசைன் பண்ணணும் ஒரு ஜாப். ஸோ விச் கம்ஸ், இது மாதிரி நாங்க சொல்லலாம் 1 yearல வந்து நீங்க அசிஸ்டண்டா இருந்தவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு சொல்லி. பட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாட்டி என்ன நடக்கும், டிசாட்டிஸ்பேக்ஷன் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லேபர் டர்ன் ஓவரும் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஜாப் டிசைன் பண்றது. ஜாப் டிசைன் டெக்னிக்ஸ் or approaches. ஓகே, இதுல வந்து job rotation, moving employees from one task to another to increase variety. So job rotationன்றது வந்து employees task வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு லெவலுக்கு வந்து மாத்தி விட்டுறது.
சோ அங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சலிப்பு ஒரே வேலையை தொடர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். சோ வெரைட்டியா அங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். சோ அதுக்காக ஜாப் ரொட்டேஷன். நீங்க வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு வரும்போது உங்களுக்கு இந்த ஜாப் ரொட்டேஷன் இருக்கும். தொடர்ந்து ஒரே ஜாப்பை வந்து நீங்க செஞ்சுட்டு ஒரே ஜாப் மீன்ஸ் ஒரே பிராக்டிசஸ் இருக்காது. அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ன்றத வந்து டிசைன் பண்ணி வைக்கிறது. என்லார்ஜ்மெண்ட் adding additional tasks to the job to make it more interesting or combining previously fragmented tasks to increase variety. So suppose வந்து சில எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எடிங் அடிஷ்னல் டாஸ்க்ன்றது வந்து சேலஞ்சிங்காவும் இருக்கும். அவங்க வந்து ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. சில எம்ப்ளாயிஸ் லேசியா இருக்கவங்களா இருக்கலாம், அல்லது வீட்ல ப்ரெஷர் கூட இருக்கிற எம்ப்ளாயிஸா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த சிம்பிள் டாஸ்க அதே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கதே வந்து போதும் அப்படின்னு இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். சோ இந்த ஜாப் டிசைனை நாங்க ஏற்கனவே பண்ணி வைக்கலாட்டி என்ன நடக்கும்? திடீர்னு கொண்டு போயிட்டு அடிஷனல் டாஸ்க் கொடுத்து எல்லாருமே வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோ வந்து இதை டிசைன் பண்ணி வைக்கும் போதுதான் அதுக்கேத்த மாதிரியான கேண்டிடேட்ஸை வந்து நாங்க அட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். So job enrichment, maximizing the interest and challenge of work by designing jobs which are a complete piece of work with a definable end product, allowing the worker with as much variety, autonomy, and responsibility as possible, and providing feedback from the work itself on how well the employee is doing. ஸோ ஜாப் என்ரிச்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட சேலஞ்சிங்கா மேக்சிமைஸ் பண்றது, இன்ட்ரெஸ்டையும் சேலஞ்சையும் கூட்டுறதுங்கிற ஒரு விஷயம் தான் அதுவுமே கூட. ஸோ இது இது வந்து எல்லாமே வந்து என்ன நடக்கணும்னு சொன்னா டிசைன் பண்ணியே இருக்கணும். திடீர்னு சடனா போயிட்டு வந்து அது வந்து இப்படி இந்த ஜாப் வந்து இந்த மாதிரியானதுன்னு சொல்றதுன்றது பாசிபிள் இல்ல, ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்ல. ஸோ ஆல்ரெடி டிசைன் பண்ணி இருக்கும் போதுதான் அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்து கிடைக்கும். Self-managing teams. These are groups that work together largely without direct supervision. They are given discretion over how work is done. Self-managing teamன்றது வந்து இது ஒரு குரூப் லார்ஜ் அதாவது ஒர்க் டுகெதர் லார்ஜ்லி வித்தவுட் டிரெக்ட் சூப்பர்விஷன். டிரெக்டா வந்து அந்த குரூப் மேல வந்து தலையீடு இருக்காது. அவங்களுக்கான ஒர்க்கை வந்து அந்த டீமே செய்வாங்க, அதாவது சரிவர செய்வாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். சோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களா இருக்கும் போது அது வந்து அந்த டீமுக்குரிய ஒர்க் வந்து சரியா நடக்கும். சோ அதுக்கும் என்ன நடக்கணும்? இந்த ஜாப்பை சரியா டிசைன் பண்ணி வச்சிருந்தா தான் அதுக்கேத்த மாதிரியான கேண்டிடேட்டை டார்கெட் பண்ணி எடுக்க முடியும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் டிசைன். This technique refers to the context where organizations require environments with high level of performance. So இதுவும் வந்து ஹை லெவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு என்வைரான்மெண்ட் உள்ள ஒரு ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லலாம், ஒர்க் டிசைன்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே ப்ரெஷர்ன்றது கொஞ்சம் கூட தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டா செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும்ன்றது வந்து நாங்க டார்கெட் பண்ற கேண்டிடேட்ஸை பொறுத்து. அதுக்கு ஜாப் ஒழுங்கா டிசைன் பண்ணி வச்சிருக்கும் போதுதான் நமக்கு என்ன நடக்கும்? அதுக்கான சரியான ஆப்டான கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ண முடியும். அவங்களும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட மூவ் பண்ணிட்டு போவாங்க. சில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், சில அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க கிளியராவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க ஒர்க் ஹவர் வந்து கூடவா இருக்கும், நீங்க ஒர்க் ஹவரை விட கூடவா ஒர்க் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஓகேனா தான் அப்ளையே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்க விஷயம்.
ஸோ இந்த டிசைன் பண்ணாம ஜஸ்ட் நாங்க வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் போட்டுட்டு இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டா என்ன நடக்கும்? எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க, வருவாங்க, ரெக்ரூட் பண்ணி எடுப்போம். அண்ட் இங்க வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, செல்ஃப் மேனேஜ் பண்ண முடியல, ஒர்க் ஹவர்ஸ் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியலன்ட்டு டக்குன்னு லேபர் டர்ன் ஓவர் ஆகும். இதெல்லாம் எதனால வருது? ஜாப் டிசைனை வந்து ஒழுங்கா அப்ரோச் பண்ணாதனால. ஸோ இந்த விஷயங்களை வந்து நான் இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை நீங்க ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா வந்து ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அவ்வளோ கஷ்டம்ன்றது இல்ல, புரிஞ்சுக்கிட்ட. அதாவது நீங்க படிச்சு பாடமாக்கி எழுதணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் எடுக்க முடியாது. இந்த மாதிரி பிராக்டிக்கலா நீங்க வந்து மூவ் பண்ணணும், யோசிக்கணும். நாங்க ஒரு கம்பெனிக்கு போறோம், கம்பெனிக்கு போகிறதுக்கு என்ன பண்றோம்? அட்வர்டைஸ்மெண்ட் சர்ச் பண்ணோம், அந்த அட்வர்டைஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகியிருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கும் போது எக்ஸாம்பிள் கூட நீங்க தேடி போக தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த எக்ஸாம்பிள வந்து சரியா நீங்க ஒரு கம்பெனியை எடுத்து அந்த கம்பெனில உள்ள டிபார்ட்மெண்ட் எடுத்து அதுக்கான பொசிஷன் டெசிக்னேஷன் எடுத்து அந்த மாதிரி நீங்க சொல்லி எழுதும் போது ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, டிஃபரன்சஸ் பார்ப்போம். வாட் இஸ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஜாப் அனலைசிஸ் அண்ட் ஜாப் டிசைன்? அதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் இப்ப தனியா அதையும். ஸோ JA, this process involves collecting and analyzing information about the task, duties, skills, knowledge, abilities required for a specific job role. So yes, நாங்க வந்து ஒரு ஜாப் எடுக்கிறோம்னா அந்த ஜாப் ரோலுக்கான டியூட்டிஸும் டாஸ்க்கும் ஸ்கில்ஸும் நாலேஜ் எல்லாம் வந்து என்ன மாதிரி தேவைன்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தகவலை வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறது ஜே. இந்த சைட் பார்த்தா this process focuses on organizing and structuring work to motivate, develop and inspire employees to achieve the organization's mission and vision. So இங்க என்ன நடக்குது? ஜாப் டிசைன்ல அந்த ஜாப் ஆர்கனைசேஷன் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஒர்க் ஸ்ட்ரக்சர் என்னன்றத கிளியரா அங்க நம்ம கொடுக்கணும். அப்பதான் எம்ப்ளாயிஸ் வந்து மோட்டிவேட் ஆவாங்க, அவங்க இருக்க பொசிஷன்ல இருந்து டெவலப் பண்ணிட்டு எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணலாம்ன்றத பார்த்து போவாங்க. அதை விட்டுட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர், நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு ஒர்க் இதுல நடக்கும்ன்றத கொடுக்கலாட்டி மோட்டிவேட் இல்லை, டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஆவாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. ஸோ டிமோட்டிவேட் தான் ஆவாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒர்க்ஸை வந்து நாங்க கொடுக்கணும், எப்படி அதுக்கு ஒர்க் பண்ணணும், டெவலப் பண்ணி அச்சீவ் பண்ணணும்ன்றதுதான் ஜாப் டிசைன். இங்க வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அதுக்கு தேவை, என்ன மாதிரி தேவைன்னு சொல்றதுதான் இது, என்ன மாதிரி செய்யணும்னு சொல்றது ஜாப் டிசைன். சோ என்னெல்லாம் தேவைன்னு சொல்றது வந்து JA, என்ன மாதிரி அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி செய்யணுங்கிறது தான் வந்து ஜாப் டிசைன். ஓகே, அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is used to create job descriptions and job specification which help in recruiting the right candidate. So நான் சொன்ன மாதிரி இந்த JA ல வந்து JD இருக்கு, ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வச்சு நாங்க ரைட்டான கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ண இது ஹெல்ப் ஆகுது. இங்க இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கேதர்ட் ஃப்ரம் ஜாப் அனலைசிஸ் அண்ட் இன்வால்வ் ஸ்ட்ராட்டஜிஸ் சச் ஆஸ் ஜாப். இங்க வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்றாங்க, அதாவது இந்த JAல இருந்து எடுத்து நாங்க இன்ஃபர்மேஷன் இங்க எடுத்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணலாம்ன்றது தான் ஜாப் டிசைன். It aims to identify the duty, tasks, அதாவது ஐடென்டிஃபை பண்ணணும் எப்படியான இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு எப்படியானது தேவைன்றது ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கிறது. So it aims to provide employees
with empowerment, autonomy, incentives, recognition, achieve performance goals. So அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு என்னென்ன வச்சு ரெகக்னிஷன், இன்சென்டிவ், ஆட்டோனமி இதுகளெல்லாம் வச்சு எப்படி மோட்டிவேட் பண்ணுவோங்கிறது தான் ஜாப் டிசைன். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். நீங்க தனியா உட்காந்து இதையும் தனித்தனியா பிரிச்சு ரீட் பண்ணீங்கனாலே கிளியரா வந்து தெரிஞ்சிடும். ரீட் பண்றதை விட ப்ராக்டிக்கலா நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்க்கும் போதே, அதாவது நீங்க வந்து எப்படி ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்றதுல இருந்து உங்களோட ஆன்போர்டிங்க்கு போயிட்டு அங்கிட்ட என்ன நடக்குதுங்கிற விஷயத்த யோசிக்கும் போதே ஜேஏனா என்னது, ஜாப் டிசைன். இன்னொன்னு ஜாப் டிசைன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் குழப்பிக்காதீங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் ஜேடி, ஜாப் டிசைன் வந்து ஜேடி இல்ல. ஓகே, ஓகே. இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனித்தனியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், சார்ஸும் கொடுத்துருக்கேன். இப்ப நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு கிளியரா இந்த ஜேஏயையும் ஜாப் டிசைனையும் செப்பரேட் ஆக்கி பாக்குறதுக்கு யூஸ் ஆகலன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்த நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சோர்ஸ்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ஸோ அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். தயவு செஞ்சு பாடமாக்காதீங்க, ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியா கிளியர் ஆகும். அண்ட் இப்ப பார்ப்போம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஃபைனலா 2 விஷயம் கொடுத்திருக்கேன். அது வந்து மோஸ்ட்லி பேப்பர்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ஷார்ட் நோட் கொஸ்டின் வந்துதான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ டெக்னிக்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ டெக்னிக்ஸ்ல வந்து 360 டிகிரி ஃபீட்பேக்கையும் அண்ட் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸையும் மோஸ்ட்லி ஷார்ட் நோட்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருந்த விஷயம். ஸோ அதை நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 360 டிகிரி ஃபீட்பேக் அப்படின்னா என்ன? 360 degree feedback is a method of employee review that provides each employee the opportunity to receive performance feedback from their supervisor or manager and peers, reporting staffs, members and co-workers. இதுல என்ன விளங்குது? எம்ப்ளாயிட ரிவ்யூ, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத அவங்களுடைய சூப்பர்வைசர் கிட்ட இருந்தோ, மேனேஜர் கிட்ட இருந்தோ, அல்லது கூட ஒர்க் பண்றவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுறது ஒரு மெத்தட் தான் இந்த 360 டிகிரி ஃபீட்பேக் மெத்தட். அவ்வளோ கஷ்டமான மெத்தட் ஒன்றும் இல்லை. எப்படின்னு சொன்னா, around 6 to 10 respondents complete an anonymous online feedback form. அதாவது யாரு கம்ப்ளீட் ஃபீல் பண்றாங்கன்றது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றது வந்து தெரியாம ஒரு ஆன்லைன் ஃபீட்பேக் ஃபார்மை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கலாம். Respondents are arranged into groups depending on the relationship with the subject, such as manager, teacher, etc. So, அவங்க வந்து ஒரு குரூப்பா வந்து அரேஞ்ச் பண்ணப்படுறாங்க. எப்படி? அவங்க மேனேஜர்ஸா இல்ல கோவர்க்கர்ஸா அந்த மாதிரியான ஒரு குரூப்பை வந்து எடுக்கிறாங்க. If it is appropriate, feedback can also be gathered from external sources, such as clients or customers. Sometimes நாங்க வந்து
சரியா வந்து செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது கிளையன்ஸ் கஸ்டமர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னலா கம்பெனிக்குள்ள இல்லாம எக்ஸ்டர்னலா கிளையண்ட் கஸ்டமர்ஸ்ன்றது யாரு, எக்ஸ்டர்னலா இருக்கவங்க, கம்பெனிக்குள்ள இருக்க மாட்டாங்க. சோ இது சரிவர செய்யணும்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து கூட நாங்க என்ன செய்யலாம், ஃபீட்பேக்கை கெதர் பண்ணலாம். So the questions typically consist of rating management competencies such as leadership and communication skills, and open-ended question. For example, what does the person do well as a leader? So நாங்க வந்து இப்ப இந்த பர்சன் வந்து லீடரை வந்து என்ன மாதிரியா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வைக்கலாம். அதாவது அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். Questions should always be regarding observable behavior as this will be easier to quantify. So வந்து questions வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, observable behavior questions வந்து இருக்கும் போது அதை வந்து ஈஸியா நாங்க வந்து குவான்டிஃபை பண்ணலாம், அதாவது கால்குலேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வந்து கெதர் பண்ண அவுட்புட் வரதை ஈஸியா வந்து நாங்க கால்குலேட், அதாவது ஒரு ஒட்டுமொத்தமா சேர்த்து அவங்களுக்கான ரேட்டிங்கை வந்து ஈஸியா எடுக்கலாம். So the whole process should be supervised by a manager, coach or trainer, often external to the organization. Feedback is provided in a report, usually created by a trusted third party, and crucial areas for development are highlighted, and the information helps to create a development plan. So வந்து நாங்க கடைசியா ஒரு நம்பத்தகுந்த நம்பிக்கையான ட்ரஸ்ட்வர்தி தேர்ட் பார்ட்டி மூலமா வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டை எடுக்கிறோம். அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து டிவெலப் பண்ணறதுக்கு தேவையான ஏரியாஸ் எல்லாமே ஹைலைட் ஆகி இருக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் பிளானை வந்து நாங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் 360 டிகிரி ஃபீட்பேக். இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமும் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, ப்ராக்டிக்கலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். பட் வந்து இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி வந்து ஷார்ட் நோட்ஸுக்கு தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷார்ட் நோட், இதுவே ஒரு ஷார்ட் நோட்டா தான் இருக்கு. ஸோ இதை விட உங்களுக்கு கிளியரா வேணும்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அண்ட் வந்து MBO, மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ், இதுவும் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு ஷார்ட் நோட் கொஸ்டின் தான். ஸோ பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் is a strategic management model that aims to improve the performance of an organization by clearly defining objectives that are agreed to by both management and employees. ஸோ வந்து இது வந்து ஒரு தந்திரோபாயமான முகாமைத்துவத்துக்கான ஒரு வந்து எய்ம் பண்ற விஷயம். எதுக்கு? பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன்ல ஆப்ஜெக்டிவை கிளியரா டிஃபைன் பண்ணி. ஸோ இது வந்து ரெண்டு சைட்லயுமே, எம்ப்ளாயிஸும் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும். An important step in the MBO approach is the monitoring and evaluation of the performance and progress of each employee against the established objectives. So இது வந்து ரெண்டு சைட்டுமே வந்து என்ன சொல்றாங்க, திருப்பி ரெண்டு சைட்டுமே வந்து இருக்கணும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தந்திரோபாயமான முகாமைத்துவ மாடல் ஒண்ணுதான் இது.
So define organization goals, define employee, continuous monitoring performance and progress, performance evaluation, providing feedback, performance appraisal. So இது என்ன மாதிரி நடக்குதுன்றத வந்து நாங்க பார்ப்போம். Setting objectives is not only critical to the success of any company, but it also serves a variety of purposes. It needs to include several different types of managers in setting goals. So நாங்க ஒரு கம்பெனியுடைய நோக்கத்தை வந்து செட் பண்றது வந்து அந்த அளவு கிரிட்டிக்கலான டாஸ்க் மட்டும் இல்ல, பட் அத வந்து வெரைட்டி ஆஃப் பர்பஸஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி வந்து நாங்க செட் பண்ணணும். அதாவது என்ன மாதிரியான வழிமுறைகளை நாங்க பயன்படுத்தி கோல்ஸை வந்து அடையிறோங்கிறது வந்து நாங்க முக்கியமா மென்ஷன் பண்ணணும். இட் நீட்ஸ் டு இன்க்ளூட் செவரல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் இன் செட்டிங் கோல்ஸ். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்டா ஆர்கனைசேஷன் கோல்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது என்ன மாதிரியாக வந்து கம்பெனியை சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு நாங்க ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபிக்ஸ் பண்றோம். ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபிக்ஸ் பண்ணாதான் வந்து கோல்ஸை வந்து அடைய முடியும். இதுக்காக வெரைட்டியான ஸ்டெப்ஸ் பர்பஸஸ் வந்து நாங்க கையாளுறோம். ஸோ இந்த கோலை செட் பண்றதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸும் வந்து தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னது, டிஃபைன் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டிவ்ஸ். எம்ப்ளாயி ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாம வந்து கம்பெனிக்கு வந்து கோலை அச்சீவ் பண்ண முடியாது. எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கணும், அப்பதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எம்ப்ளாயி போக முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு எம்ப்ளாயி போக ட்ரை பண்ணும் பொழுதுதான் அவரு கம்பெனிக்காக இன்டிரெக்டா ஒர்க் பண்ணுவார். அதாவது இன்டிரெக்டா மீன்ஸ் அவருக்கான அந்த எம்ப்ளாயிக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது தான் எம்ப்ளாயிக்கு டிரெக்டான ஒரு ஆப்ஜெக்டிவா இருக்கும். பட் இன்டிரெக்டா என்ன பண்றாரு, கம்பெனிக்காக தான் அவரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ once the employees are briefed about the general objectives, plan and the strategies to follow, the managers can start working with their subordinates on establishing their personal objectives. This will be a one-on-one discussion where the subordinates will let the managers know about their targets and which goals they can accomplish within a specific time and with what resources. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸையும் என்ன மாதிரி பிளான்ஸ் தந்திரோபாயங்களையும் ஃபாலோ பண்றாங்கன்றது வந்து தெரியும் பொழுதுதான், அதாவது அவங்களுக்கு தெரியும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, என்ன நோக்கம் நீங்க ஒர்க் பண்றதுக்கான நோக்கம்ன்றது தெரியப்படுத்துறதுக்கு. இது வந்து அவங்களுக்கூடாக மாத்தி மாத்தி நடத்தப்படுற, அதாவது ஒன் டிஸ்கஷன்ன்றது வந்து அவங்களுக்குள்ள வந்து செய்யற ஒரு டிஸ்கஷன், சபார்டினேட்ஸும் அண்ட் மேனேஜர்ஸும். ஓகே, ஸோ அப்பதான் என்ன நடக்கும்னு சொன்னா, மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கான அந்த டார்கெட் என்னது, அது எந்த டைம்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணணும், என்னென்ன ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அண்ட் கண்டினியூஸ் மானிட்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரோக்ரஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சரியா செய்யறாங்களா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருக்கா, அந்த ப்ரோக்ரஸ் அவங்க செய்யற வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லுற அந்த வழிமுறைகள் சரியா, முன்னேற்ற பாதை சரியா இருக்கா,
அப்படிங்கறத வந்து கண்டினியூஸா கண்காணிச்சு கொண்டு இருப்பாங்க. சோ அடுத்துதான் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன். சோ இது வந்து சரியா நடந்திருக்கா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியான டைம்குள்ள நடந்து அவங்க என்னத்த ரிசோர்சஸ வச்சு ஒர்க் பண்ணி அந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண சொன்னாங்களோ அந்த டார்கெட்டை சரியா அச்சீவ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கூடி சரியா இருக்கா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாமான்றத annually வந்து evaluation நடக்கும். சோ அதுதான் இது. கடைசி என்ன நடக்கும்? ப்ரொவைடிங் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இது ஓகேயா, இல்லாட்டி இதை இன்னும் திருத்திக் கொள்ளணுமா, இந்த பிளானை டெவலப் பண்ணணுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் பீரியட் அவங்களுக்கு தேவையான ஃபீட்பேக். And in the management by objective approach, the most essential step is the continuous feedback on the results and objectives. So இதுல முக்கியமான விஷயமே வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அந்த வந்து ரிசல்ட்ஸ்க்கும் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கும் ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரியா, ஓகேயா, இது வந்து நடந்தது சரியா, இப்படியா செய்யணும், இந்த டைம் பீரியட்குள்ள நீங்க செஞ்சது ஓகேயா, இல்ல இந்த இன்னும் டைம் பீரியட் வந்து நீங்க லெஸ் ஆக்கி கொள்ளணும். பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கு ஓகே, பட் அந்த ஸ்பெசிபிக் டைம் பீரியட்குள்ளயும் இருக்கிற ரிசோர்சஸ மட்டும் வச்சு அதை வந்து அச்சீவ் பண்ணாங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. So has it enables the employees to track and make corrections to their actions. So இது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த actions corrections எல்லாம் வந்து அவங்க வந்து உள் வாங்கி அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணணும். The ongoing feedback is feedback நடந்துகிட்டே தானே இருக்குது. ஸோ வந்து ஃபீட்பேக் நீங்க வந்து செஞ்சு கொண்டிருக்கும் போதே வந்து ஃபீட்பேக் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. So the ongoing feedback. Ongoing feedback is complemented by frequent formal evaluation meetings in which supervisors and subordinates may discuss progress towards objectives leading to more feedback. So வந்து இதை வந்து மீட்டிங்ஸ்லயும் சரி, ஸோ இல்ல ஃப்ரீக்வெண்டா நடக்கிற வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ்லயும் சரி அவங்க இதை வந்து சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்ஸை சொல்லுவாங்க. Performance appraisal. Performance reviews are a routine review of the success of employees within MBO organization. So இது வந்து நடந்துகிட்டே இருக்கும்ன்றதுதான், அதாவது ஃபீட்பேக் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்கும். ப்ரொவைடிங் ஃபீட்பேக் தான் இது MBOட முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டர், பட் இல்லாட்டி ஜஸ்ட் உங்களுக்கு விளங்குனதை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஓகே. ஒரு குட்டி எக்ஸாம்பிள், ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு டெசிக்னேஷன் எடுத்து அது அவங்களுக்கான ஒரு MBO மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் நடக்குதுங்கிறத வச்சு, அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, மேனேஜர்ஸ் சபார்டினேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரியான ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும், இது உங்களோட பர்சனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அந்த பர்சனல் ஆப்ஜெக்டிவ்ஸை எம்ப்ளாயிஸ் தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் சபார்டினேட்ஸ் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கான இந்த டைம் பீரியட் இது, இந்த ரிசோர்சஸை வச்சு ஒர்க் பண்ணணும். அதை ஒர்க் பண்றதை பார்த்துட்டு நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்க ஓகேயா, அதுக்கான ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இதுல சிம்பிளான விஷயம். அதை இவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, மெயின் பாயிண்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதுதான் முக்கியம். ஸோ நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ டெக்னிக் இருக்கு இல்லையா, இந்த டெக்னிக்ஸ்ல இன்னும் சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு இதுல ஆட் பண்ணிருக்கேன். போஸ்ட் சாய்ஸ் ரேட்டிங், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் அப்ரைசல். நான் மேல கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்னு இருந்துச்சு இல்லையா, அதுக்கான விளக்கத்தை தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட் இஸ் an attempt to overcome the fundamental defects of the other skills by focusing attention on behavior.
It is based on the principle of defining jobs in terms of the typical behavior of job holders. So இது என்னன்னு சொன்னா critical incidents-ன்றது வந்து based of principle of defining job. So ஒரு job holder-ஓட behavior-அ வச்சு அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்ல ஈடுபடுறாருன்றத வச்சு வந்து ஒரு ஜாப்பையே என்ன மாதிரியான ஜாப் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது. அவங்கள வச்சு அவங்க செயற்படுற விதத்தை வச்சு வெளிய அவங்க ஜாப் எப்படி பண்றாங்கன்றத அதை வெளியே எடுத்து அத வந்து ஜேல வந்து சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதான் நாங்க முன்ன பார்த்தோம். ஸோ எப்படி டேட்டா கலெக்ட் பண்றாங்கன்றது. ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் அப்ரைசல். ஸோ நான் இப்ப இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உள்ளதை ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க ஒரு நாலேஜ் எடுக்கிறதுக்காக ரீட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். போஸ்ட் சாய்ஸ் ரேட்டிங்ன்றது வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி கொஸ்டின் பேஸ்ட்ல வந்து கேட்பாங்க, நாங்க அதுக்கு ரேட் பண்ணணும். ஒண்ணு வந்து இந்த மாதிரியான ரேட்டிங் இருக்கும். அதாவது நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து இப்படி இருக்கும், சாட்டிஸ்ஃபைடு, வெரி சாட்டிஸ்ஃபைடு, அந்த மாதிரியான ஆன்சர்ஸ்க்கு நீங்க பிக் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒரு கொஸ்டினாவே கேட்டுட்டு அதுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்திருப்பாங்க. விளங்குது அவங்களுக்கு ரேட்டிங் கொஸ்டின்ஸ்ன்றது வந்து ரேட் பண்றது. எஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ் அதுக்கு 1 மார்க்ஸ், வெரி சாட்டிஸ் அதுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும், மாடரேட்லி சாட்டிஸ்ஃபைட் அதுக்கு 3 மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்ஸ் பாயிண்ட் ஃபார்ம்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணும்போது ரேட்டிங் கொஸ்டின் அதுக்கு சொல்லுவாங்க. மல்டிபிள் சாய்ஸ்னா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ரேட்டிங்ல இது வந்து ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் 4 இருக்கு. இந்த 4 ஆன்சர்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். 4 ஆன்சர்ஸ் கொடுப்போம், அதுக்குள்ளதான் உங்க ஆன்சர்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரியான கொஸ்டின் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து எஸ் ஐ டிட், நோ ஐ டிட், அந்த 2 சாய்ஸ்லயே வந்து முடிகிற மாதிரியான கொஸ்டின் வந்து இது. ஸோ 3 டைப் இருக்குது போஸ்ட் சாய்ஸ் ரேட்டிங்ல. இதுவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்றதுக்கான ஒரு டைப் தான். அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ டெக்னிக்ல 360 டிகிரி ஃபீட்பேக், மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ், அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் சாய்ஸிங் ரேட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸிங் ரேட்டிங்ல இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் அதுல இன்னொன்னு கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் அப்ரைசல், எஸ்ஏ அப்ரைசல், கிராஃபிக் ரேட்டிங் ஸ்கேல். இந்த எஸ்ஏ அப்ரைசல்ன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான்றதுல அது ரொம்ப நாலேஜ் இருக்கணும். அண்ட் லிட்டரேச்சர் வந்து பெஸ்டா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இது செலக்ட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது இப்போ வந்து பெருசா யாரும் யூஸ் பண்றது இல்ல. This technique requires the rater to write a paragraph for more conversing and individual strength, weakness, potential, etc. ஸோ இப்போ வீக்னஸ் ஸ்ட்ரென்த்ன்ற மாதிரியான அப்ரைசல் செய்யறது குறைவு. பட் எல்லாரும் வந்து இந்த ரேட்டிங் ஸ்கேல்ன்ற மாதிரியான விஷயங்களை தான் கூட செய்வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அவ்வளவு பெருசா வந்தது இல்லை, பட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், சம்டைம்ஸ் பெரிய கொஸ்டினா வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ டெக்னிக்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்துச்சுன்னு சொன்னா இது அவ்வளத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் அவுட் சோர்சிங் HR ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் வந்து உங்களுக்கு வந்த கொஸ்டின் தான். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்டா சொல்றேன். அண்ட் இன்னும் வந்து கொஸ்டின்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி அடுத்த ஒரு செஷன்ல வந்து அதையும் நாங்க ஃபில் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு
60% 70% கவர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ பேலன்ஸையும் நாங்க அடுத்த செஷன்ல வந்து பார்த்து முடிப்போம். இது outsourcing HR functions. Outsourcing HR function is when an organization hires a third-party HR professional to fulfill HR tasks on behalf of the company. So இந்த outsourcing HR functions வந்து இப்ப நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. லார்ஜ் கம்பெனிஸ் மெயினா யூஸ் பண்றாங்க பிகாஸ் அவங்களுக்கான எம்ப்ளாயீஸ் கவுண்டிங் கூடவா இருக்கிறதால அவங்களால மேனேஜ் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால வெரிஃபிகேஷன் எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன் அண்ட் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்வர்டைசிங்ன்ற மாதிரியான ப்ராசஸுக்கு கூடுதலாவே தேர்ட் பார்ட்டி அவுட் சோர்சிங் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி வெரிஃபிகேஷனுக்கு தான் கூடுதலாவே அவுட் சோர்சிங் யூஸ் பண்றாங்க. அதாவது இன்னொரு இதுக்கான கம்பெனிஸே இருக்கும், ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் வெரிஃபிகேஷன்ஸ்க்கும்னு தனியா கம்பெனிஸே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ்ல என்னன்னு சொன்னா அவங்க ஒரு கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ணி அவங்க இன்டர்வியூ பண்ணி அவங்க அதை செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த பெர்டிகுலர் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த பெர்டிகுலர் கம்பெனி அதை பார்த்துட்டு அவங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றத பார்த்துட்டு அவங்களும் செகண்டா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களும் செகண்ட் இன்டர்வியூன்னு ஒண்ணு வைப்பாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அவுட் சோர்சிங் தேர்ட் பார்ட்டி அப்படியே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அதுவும் வந்து அவுட் சோர்ஸே எடுத்து செய்வாங்க. இன்னொரு கேஸ்ல வந்து நம்ம கம்பெனியால ரெக்ரூட் பண்ணி நம்ம கம்பெனியாலேயே இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மட்டும் அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணி எடுப்பாங்க. வெரிஃபிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது 2 நான் ரிலேட்டட் ரெஃப்யூஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டு கேண்டிடேட் பத்தின சில கொஸ்டின்ஸ் கேட்டு அதுல மோஸ்ட்லி அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னு இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு இருக்கும், எத்தனை இயர் ஒர்க் பண்ணாங்கன்றது இருக்கும், ஏதாவது கிரீவன்ஸ் அல்லது ரெட் மார்க்ஸ் இருக்கான்றது இருக்கும், ஏன் லெஃப்ட் ஆனாங்க, கம்பெனி டெர்மினேட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சா அல்லது அவங்களோட பர்சனல் விஷா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இத வெரிஃபை பண்ணி ஓகே இந்த கேண்டிடேட் ட்ரஸ்ட்வர்தி லாங் பீரியட்க்கு இருப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் அவுட் சோர்சஸ். இந்த 2 விதமான அவுட் சோர்சஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி செய்யற அவுட் சோர்சஸ். ஓகே, இப்ப நான் வந்து இதோட இத வந்து நீங்க இதுல நான் கொடுத்திருக்கேன் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்யறாங்கன்றது, அண்ட் இந்த அட்வான்டேஜஸும் ரிஸ்க்கும் கொடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்க பார்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதை இன்னும் கொஞ்சம் நாங்க தெளிவா ஃபுல்லா எடுத்து பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லா ஆகிறதுக்கான சான்சஸ் குறைவு, பட் இருந்தாலும் நாங்க இதை பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அண்ட் அடுத்த பிளானிங் இருக்கு இல்லையா, ஹெச்ஆர் பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், அதை தனியா நாங்க இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான இயர்ஸ்ல வந்து இருக்கிறதுன்றதையும் என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கலாங்கிறதையும் பார்ப்போம். ஓகேயா? ஓகே, இதோட நான் இன்னைக்கான செஷனை முடிக்கிறேன்.